டாஸ்மாக் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேஷ் கவ். அவங்களுக்கு வந்து பெரிய அளவுல பணம் பண்றதுக்கான ஒரு இடம். அரசியல்வாதிகளுக்கு, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு, இவங்களுக்கெல்லாம். டாஸ்மாக்ல வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்னன்னா, பிடிஆர் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்தபோது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். டாஸ்மாக்ல நிறைய லீக்கேஜ் இருக்கு. லீக்கேஜ்ங்கிற வார்த்தை என்னன்னா, இந்த கரப்ஷனை தான் லீக்கேஜ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. கொஞ்சம் சாஃப்டா பயன்படுத்தக்கூடிய டேர்ம் லீக்கேஜ் அப்படிங்கிறது. 50% வரை டாஸ்மாக், அதாவது டாஸ்மாக்கு சேல் ஆகாம வெளியே சேல் ஆகுது. 50% வரை அப்படின்னாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, டிஸ்டிலரியிலேருந்து அது அந்த வரிக்குள்ளேயே வராம, எக்ஸைஸ் வரிக்குள்ளேயே வராம, அது வந்து நேரடியாக அந்த ஒட்டுமொத்த பணமும் வேற யாருக்கோ போகுதுன்னு அர்த்தம். அரசாங்கத்துக்கு வராம. இதுதான் பிடிஆர் வந்து 50% வரைன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இது வந்து ஒரு பெரிய விஷயம். இது வந்து நீங்களோட நானோ சொல்லல. ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், சிட்டிங் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அப்போ சிட்டிங் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்றாருன்னா தெரியாம சொல்லியிருக்க மாட்டார்ல.